எல்லாம் வல்ல இறைவனின் திருவடித் தாமரைகளை பணிந்து வணங்கி இவ்விழா சிறப்புற அமைய வேண்டுகின்றேன். அனைவருக்கும் எனது இனிய மங்களகரமான வந்தனங்கள். காணும் பொங்கல் நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். எனது பெயர் சுபசீலி கருணாகரன். நான் வள்ளுவத்தில் ஓர் ஆசிரியையாக பணிபுரிகின்றேன். இக்காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் 4வது நாளாக நமது முன்னோர்களால் பாரம்பரியமாக பல நூற்றாண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவின் முக்கியம் என்னவென்றால், சாதி சமய வேறுபாடின்றி அனைவரும் சேர்ந்து கொண்டாடி சமூக ஒற்றுமை, சகோதரத்துவத்தை வளர்த்த மற்றும் சமூக உறவுகளை வலுப்படுத்திய, கூட்டு உணர்வை மேம்படுத்திய ஓர் உறவு பாலமாக விளங்கி வந்திருக்கின்றது. அதே போன்று நாமும் இன்று இணையதளத்தினூடாக வெவ்வேறு நாடுகளில் இருந்தாலும் சகோதரத்துவமாக, ஒரு சமூகமாக, ஒரு மனத்தோடு இணைந்து சந்தித்து பகிர்ந்து மகிழ்ந்து நமது உறவுகளை புதுப்பித்தும் நமது நட்பின் பிணைப்பை வலுப்படுத்தியும் நமது பாரம்பரியத்தின் பழமையையும் புதுமையையும் கொண்டாடி மகிழ்வோம். இவ்வேளை எனது பாரிய கடமை எமது விழாவுக்கான தொகுப்பாளினியை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பது. அர்ச்சனா மகேஸ்வரன். உங்களை மகிழ்வுடன் இரு கைகள் இணைந்த பலத்த கரகோஷத்துடன் இம்மேடைக்கு அழைப்பதில் பெரும் மகிழ்வு அடைகின்றேன். நன்றிகள் சுபாசிலி அண்ட் டிகே அண்ட் நிச்சயமாக நன்றி சொல்லணும். இவ்வளவு ஒரு பெரிய வார்த்தைக்கு கூப்பிட்டு என்ன நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு மிக்க ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் we get this started right now. And hi everybody, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என்னுடைய பேர் அர்ச்சனா மகேஸ்வரன் and I will be your MC tonight. And I want to welcome you all to our காணும் பொங்கல் 2026 ஆண்டு connecting homeland and diaspora. ஸோ இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பேர் நிக்கிறீங்க, இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமா கையெடுத்து கும்பிடு. நன்றிகள், கோடி நன்றிகள். So, and I want to thank everybody who's here on the Saturday evening, and I want to thank you once again for making it on Saturday. And this is a great initiative by Ranjana and the team. Valluvam is a non-profit organization that aims to provide support to vulnerable Sri Lankan Tamils affected by civil war. Valluvam is influenced by Valluvar ideology and strives to live an ethical right of life in public and private actions that benefit society. It was created back in 2020, where we were working together. We could overcome challenges, and that's the reason why we launched Valluvam. We provide as a community useful information, ideas from well-known, trained, knowledgeable peer mentors such as lawyers, doctors, social workers, and etc. So therefore, this program, we work with families who have challenges that has a lack of maintaining a stable income, lack of economic resources for employment, poor education, etc. So we provide psychological, economical, educational, and political empowerment. So Valluvam in this organization is there to help us who are in need. So therefore, we have to create a place. நாங்கள் எங்களுக்கு ஒரு இடம் வேணும் என்று சொன்னாங்க. சொசைட்டிலையும் இருக்கட்டும், இல்லாட்டி எங்களுக்கு கம்யூனிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி எங்களுக்கு ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கும். நிச்சயம் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் இது இந்த வள்ளுவம் கிரியேட் பண்ணி எங்களுக்கு சொசைட்டியில் லைக் ஒரு கம்யூனிட்டியாக வந்து, அண்ட் இப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் இன்னும் போக நிறைய தூரங்கள் இருக்குது போகிறதுக்கு. ஸோ அண்ட் எஸ்பெஷலி ஃபார் தமிழ் கம்யூனிட்டி நாங்கள் நிறைய காயங்கள் பற்று, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பற்று, பெயினோட நிறைய விஷயங்கள் தாங்கி இருக்கிறோம் வாழ்க்கையில். ஆனால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இப்படி நிறைய ஆர்கனைசேஷன் தான் முக்கியமான துவங்கள். ஸோ அதுக்கு மிக்க நன்றிகள் ரஜனாக்கும் அண்ட் டீமுக்கும். ஸோ we'll get this started with the national anthem by Akshat Dharmalingam and Abhishana Dharmalingam. Canada, our home and native land, true patriot love in our us command.
With glowing hearts we see thee rise, the true Lord strong and free. From far and wide, O Canada, we stand on guard for thee. God, keep our land glorious and free. O Canada, we stand on guard for thee. O Canada, we stand on guard for thee. Thank you. Thank you. For Tamil Thai வாழ்த்துக்கள், can I get Sangavi Pragaladaran, Sandavi Pragaladaran, Aksaran Pragadalan. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்த அனைத்தும் மறந்திடும் பன்மொழி பாலியவே. ஏற்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்ட வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க, துளங்குக வையகமே. தொழிலினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்த அனைத்தும் அறிந்தி பலர் மொழி வாழியவே. தமிழ் மொழி வாழியவே. பலர் மொழி வாழியவே. நன்றிகள். So, next we have land acknowledgement by Harish Vishnu Suresh Kumar. Hi, vanakkam நேயர்களே. So, land acknowledgement. Let us take a moment to recognize the land we live on, work and play. Today is the traditional territory of many nations, including the Mississaugas of the Credit, Anishinaabe, and the Chippewa, the Haudenosaunee, and the Wendat peoples, and is now home to many diverse First Nations, Inuit, and Métis people. Let us acknowledge that Toronto is covered by Treaty 13, signed with the Mississauga of the Credits, and the Williams Treaties, signed with multiple Mississaugas and Chippewa bands. We are here as settlers, and it is necessary for us to not only recognize this, but to work with, support, and uplift Indigenous communities so we may counteract the harm caused by colonial power structures to the people and this land. நன்றிகள். நல்ல வடிவா சொல்லியிருந்த நீங்கள். நன்றிகள், நன்றிகள். So, and the second thing on the agenda is, can we have a moment of silence for those who are lost in the civil war? தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த எம் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் எம் மொழி காக்க, இனம் காக்க, எம் மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிரை ஈத்த மாவீரர் அனைவருக்கும் அகவணக்கம். நன்றிகள். வள்ளுவம்னு சொன்னாலே எங்களுக்கு மைண்ட்ல வார விஷயம் வள்ளுவர் தான்.
அவருடைய ஐடியாலஜியான that is strive to live an ethical right out life in public and private action that benefits society. அவருடைய நிறைய விஷயங்கள் நாங்கள் பற்றி கொண்டு நாங்கள் நிறைய விஷயம் இன்னும் இந்த காலகட்டத்தில் செஞ்சு வருகிறோம், இன்னும் வந்துருக்கிறோம், இன்னும் நிச்சயமாக வரணும். அது வருவதுக்கு காரணம் நிச்சயமாக தமிழ் மொழி தான். அது நிச்சயமாக ஃபேட் பண்ண முடியாது, ஃபேட் பண்ணக்கூடாது, அது இல்லாமல் போகாமல் இருக்கணும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக கற்றுக்கொண்டு ஒழுங்கான வார்த்தைகள் பேசி பழகி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து நல்ல ஒரு வழிகாட்டா நிச்சயமாக இருக்கணும். அதான் தமிழ் மொழி நிச்சயமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது என்னுடைய கருத்தின்படி நான் சொன்னேன். And so வள்ளுவம் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லாமன்னு சொன்னால், this organization is definitely will help for those who need who has issues such as poor educations or any sorts of issue they have issues in Sri Lanka. And therefore I want to welcome the incredible, the wonderful person, none other than Ranjananna. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராஜன் அண்டு வழக்கமா சொல்றது. என்னுடைய உண்மையான பேர் ஜெஸ்லன் ஞான பிரகாசம். கனவேருக்கு இதுல உள்ள ஆக்களுக்கு தெரியும். நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எழுப்பி இப்படி வள்ளுவம் ஒரு சேரிட்டபிள் ஸ்டேட்டஸோட இந்த 6 வருஷத்துக்குள்ள நாங்கள் கணக்க விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். இது இந்த அமைப்பு ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டது. அர்ச்சனா மற்றது சுபசீலி அவர் 2 பேரும் அந்த இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி இந்த நோக்கம் எங்கட மக்களுக்கு உதவி செய்யறது. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். 2009 இருந்து வெவ்வேறு விதமாக எங்கட மக்கள் எல்லா பக்கமும் சிதைஞ்சு போகல நாங்கள் ஆரம்பிச்சது இந்த ரிஃப்யூஜிஸ் அண்டு இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா இப்படியான இடங்கள்ல இருக்கிற ஆட்களுக்கு உதவி செய்ய வழிகிட்ட நாங்கள் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களால இயன்ற அளவு காசு கலெக்ட் பண்ணி அங்க செய்ய வேண்டிய அவைகளுக்கு என்னென்ன உதவிகள் தேவைன்னு பார்த்து அந்த கொடுக்குற காசு பிரயோசனமான முறையில செலவழிக்க வேணும் என்று யோசிச்சு செய்து கொண்டு வந்த நாங்கள். ஆனால் காலப்போக்கில நாங்கள் பார்த்து கொண்டு போய்க்கல எங்கட தாய்நாட்டிலேயும் எவ்வளவோ பேர் அங்க புலம்பெயர்ந்து கஷ்டப்படுறார்கள் ஒரு பக்கம் இருக்க, தாய்நாட்டிலேயும் கன பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத பார்த்தோம். அதுலேயும் முக்கியமாக நாங்கள் பார்த்தது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பலர் இனியில் என்ற அளவு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லாத அளவுக்கு கஷ்டப்படுறதும், பாடசாலை கல்வியல் இதுல ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, அப்படி ஒரு சீரில்லாத ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்து கொண்டு வந்ததை பார்த்தோம். அதனால அங்கேயும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு எங்களோட ஆர்கனைசேஷன் வள்ளுவம் 2020 ஜூன் மாதம் நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து அதை ஆரம்பிச்ச நாங்கள். அதிண்ட அடுத்த கட்டமாக நாங்கள் அதை ஒரு நான் ப்ராஃபிட் என்று தொடங்கி நாங்கள் ஒரு பக்கத்தால ரிஃப்யூஜிஸுக்கு ஹெல்ப் பண்றது வேறு இடங்கள்ல, மற்ற பக்கத்தால ஹோம்லேண்ட்ல இருக்கிறாக்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஆனா நாங்கள் தொட்டு செய்யாமல் வெவ்வேறு இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் செய்யாம ஒரு சில இடங்களை எடுத்து அவைகளை முற்றுமுழுதாக ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டியாக வளர்த்தெடுக்க வேணும் என்ற ஒரு நோக்கம் தான் எங்கள்கிட்ட இருந்தது. அந்த வகையில எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்றால் இந்த எங்கள்கிட்ட இருந்த சில விஷயங்களை நாங்கள் இழந்துட்டோம் என்றது தெரிஞ்சது. அதாவது எங்களுக்கு இருந்த அறிவு ரீதியாக இருந்ததில் கூட நாங்கள் இழந்துட்டோம். முக்கியமாக நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக செயற்படக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த திருக்குறள், திருவள்ளுவர் இந்த போதனைகள். எங்களோட தமிழ் மக்கள் என்று சொன்னால் முஸ்லீம் என்றாலும் சரி, என்ன சமயம் என்ன இதா இருந்தாலும் கூட இந்த திருக்குறளை மையமா வச்சு ஒரு வாழ்க்கை சரியான ஒரு சீரான வாழ்க்கையை உருவாக்கலாம். ஒரு மனிதன் தனியா ஒரு படிப்பாலேயோ இல்லாட்டால் ஒரு பணத்தாலேயோ ஒரு முழுமை அடைய போறாண்டு இல்லைன்றது எங்களுக்கு நல்லா விளங்கினது. ஒரு உண்மையாக தேவையானது அவைகளுக்கு தேவையானது நல்ல கேரக்டர்ஸ், நல்ல பண்புகள். அந்த பண்புகள் இருந்தா தான் எங்களோட சமூகத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையை வலுப்படுத்தி நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு எங்களோட சமூகத்தை கொண்டுடலாம் என்றது தெரிஞ்சது. அதுக்காகத்தான் வள்ளுவம் என்ற ஒரு பிலாசபிக்கு கீழே, திருக்குறள் திருவள்ளுவர் பிலாசபிக்கு கீழே நாங்கள் இந்த
அதை எங்கட ஒரு பேக்போனா வச்சு நாங்கள் இதை வளர்த்தெடுத்து கொண்டு போறோம். அப்ப நாங்கள் இந்த திருக்குறள் என்றது எங்களுக்கு ஒரு சும்மா ஒரு கதைக்கிற சாமான் மட்டும் இல்லை. எங்களோட பிள்ளைகள் எல்லாருக்கும் அவையில அதை அறிய பண்றது தனிய பிள்ளைகள் மட்டுமண்டில்லை, ஈவன் பெற்றோர் எல்லாருக்குமே நாங்கள் அதை பரப்புரையாக செய்து கொண்டு வரோம். தொடர்ச்சியாக எங்களுக்கு ஒரு அது பைபிள் மாதிரி நாங்கள் அதை கருதுறோம். அதுல உள்ள படிப்பினைகளை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்றோம். அங்க எங்களோட வந்து எங்கள்கிட்ட இருந்து உதவிகள் எடுக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றோம். நாங்கள் இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த கம்யூனிட்டிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு கம்யூனிட்டியா இருக்குது. அந்த கம்யூனிட்டிகளுக்குள்ள முழுக்க ஒரு 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 சமூக நிலையம், சனசமூக நிலையம் மாதிரி ஒன்றை உருவாக்கி அந்த சனசமூக நிலையத்துல அவை வந்து அவை தேவையான உதவிகளை பெற்றுட்டு போற மாதிரி நாங்கள் இந்த கிராமங்கள் ஒவ்வொன்றிலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அப்ப அங்க அந்த என்ன தேவைன்றதை அறிகிறோம். தொடர்ச்சியா அவைக்கு என்ன மாதிரியான உதவிகளை செய்தா அவை நல்லா வருவினம் என்றதை பார்க்கிறோம். அதுக்காகவே அவைகள் சம்பந்தமாக வேற யாரெல்லாம் உதவி செய்யணுமோ அவைகளோட ஒரு தொடர்பாடலை உருவாக்கி அவைகளுக்கு தொடர்ந்து செய்யறோம். ஒவ்வொரு கிராமமும் வெவ்வேறு தேவைகளோட இருக்கிறபடியால எல்லா இடம் ஒரே மாதிரியான சேவைகளை செய்யறது இல்லை. சில இடங்கள்ல சில பிள்ளைகளுக்கு பஸ் பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டி இருக்கும். இன்னொரு இடத்துல பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்கு எங்களுக்கு அதுக்கண்டே ஒரு ஸ்டாஃபை கூப்பிட்டு வீட்டுல இருந்து எங்களோட சென்டருக்கு கொண்டு வர கண்டு ஸ்டாஃபை வச்சிருக்க வேண்டியும் இருக்கிறது. அப்படி வெவ்வேறு நிலைகள்ல இருக்குது. நான் இந்த ஒரு கன விஷயங்கள் இதை பற்றி சொல்லலாம். அடிப்படையில இதுதான் எங்களோட நோக்கம். சோ இதோட நான் சொல்லி உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். உங்களோட இதே ஒரு பெரிய சப்போர்ட், நீங்கள் எல்லாரும் வந்து எங்களோட இந்த ப்ரோக்ராம பார்த்து ரசிக்கிறதுன்றது இன்றைக்கு நல்ல பிரயோசனமான விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் முதல்ல பார்க்க போறீங்களோ ஓவராலா இந்த டொரண்டோல நடந்தது எங்களோட பொங்கல் விழா, மற்ற கிராமங்கள்ல நாங்கள் பர்டிகுலர் உள்ள கிராமங்கள்ல செய்த பொங்கல் விழாக்கள் எப்படி என்றும் பார்க்க போறீங்க. அதுக்கு பிறகு மிகவும் உன்னதமான ஒரு தலைப்புக்கு கீழே எங்களோட 3 கிராமத்திலையும் இருக்கிற ஆசிரியர்மார் ஒரு நல்ல ஒரு பட்டிமன்றம் செய்ய போயினா. அதுதான் என்னுடைய எக்ஸைட்டிங்கான நான் வெயிட் பண்ற ஒரு விஷயம். அதுவும் முடிஞ்சிட்டுதாண்டா. பிறகு நாங்கள் வேற இதெல்லாம் இருக்குது. எல்லாருமே இருந்து சந்தோஷமா இவையில என்ஜாய் பண்ணி எங்களை பற்றி அறிஞ்சு கொள்ள வேணும் என்று நாங்க விரும்புறோம். எங்களோட இணையுங்க, எல்லாருமா சேர்ந்து கூடுதல் அவையில செய்வோம். எங்களோட சொலிடாரிட்டி கட்டாயம் நாங்கள் எங்கள் மக்கள் எல்லாரையும் நல்ல நிலைமை கொண்டு வர்றது கட்டாயம் உதவும். நன்றி எல்லாருக்கும். நன்றி ரஞ்சன் அண்ணா. நல்ல வடிவாக சொல்லியிருந்த நீங்கள் நல்ல கம்யூனிட்டியா ஒர்க் பண்ணணும், டீமா ஒர்க் பண்ணணும். கம்யூனிட்டியா நாங்க ஒன்று சேர்ந்தாதான் நிச்சயமா எந்த விஷயம் என்றாலும் சாதிக்க முடியும். அது வாழ்க்கையிலையும் சரி, இல்லாட்டி உலகத்துல என்ன விஷயம் என்றாலும் சாதிக்க முடியும். ஸோ நன்றிகள் அண்ணா, நன்றிகள். ஸோ அடுத்ததாக எங்களுக்காக வெல்கம் டான்ஸ் ஃப்ரம் மலேசியா ஒரு வீடியோ நாங்கள் பார்க்க போக இருக்கிறோம். அவருடைய பேர் வந்து அபிநயா விஜயகுமார். வரவேற்போம்
பியூட்டிஃபுல். நிச்சயமாக வடிவான எக்ஸ்பிரஷனோட ஒரு சின்ன குட்டி ஆடினது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, அழகா இருக்கிறது. ஒரு காஸ்டியூமா இருக்கட்டும், பின்னால பேக்ரவுண்டா இருக்கட்டும், அவ்வளவு பேஷன் தெரியுது. நிச்சயமாக அழகா இருக்குது. கங்க்ராச்சுலேஷன், மறுபடியும் பாராட்டுகள். சரி, அடுத்ததாக நாங்க பார்க்கக்கூடிய இருக்கிறது ஒரு டொரண்டோ வீடியோ, பனிமனை. வணக்கம் வணக்கம், வருக வருக. இது கனடா வள்ளுவத்தின் பனிமனை பொங்கல். ஆவலும் ஆனந்தமும் உயர்ந்து, மரபும் மொழியும் இணைந்து, கலையும் கலாச்சாரமும் திகழ்ந்து இனிதே ஆரம்பமானது இந்த தமிழ் விழா. முதல் நிகழ்ச்சியாக சுட்டிச் சிறுமிகள் சலங்கைகளுடன் சலசலவென ஆடி சபையோரை சிறப்புற மகிழ்வித்தனர். அடுத்து
பொங்கல் என்றால் என்ன? எங்கள் குட்டி நண்பர்களும் அறியும் விதமாக சீராக ஆராய்ந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் உரையாற்றினார்கள் வள்ளுவம் கனடாவின் உறுப்பினர்கள். older parents-க்கு ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். இது younger audience-க்கு போய் சேர வேண்டும்ன்றதுக்காண்டி நாங்கள் ஆங்கிலத்தை கலந்து present பண்ணுவோம். Okay. So what is Thai Pongal? So we know Thai Pongal as 2 days, Surya Pongal and Matu Pongal, but it was actually a 5-day event. And back home we generally celebrate only a few of them, but in India they're celebrated over 5 days. We'll go over those days with you today. 1 week celebration includes Bogi Pongal, Surya Pongal, Matu Pongal, Kanum Pongal and Siruvittu Pongal. உரையை தொடர்ந்து பறை. அன்று ஓர் அறிவிப்பு, இன்று ஓர் அடையாளம். கலைஞர்கள் இசைக்க அரங்கமே அதிர்ந்தது. வள்ளுவரின் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றாற்போல திருமதி சின்னராஜா அவர்கள் எங்களை இலகுவாக வரலாற்றின் ஆழங்களுக்குள் கூட்டிச் சென்றார். நான் சிந்துவள்ளி விட்ட இடமும் சங்ககாலம் தொட்ட இடமும் என்றதான் இந்த தலைப்பு. அப்ப இப்ப எங்களுக்கு எல்லாம் தெரியும் சிந்துவெளி நாகரிகம், அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி 4 தொடங்கி 1 முடியுது. அந்த 1600க்கு பிறகு ஆரியர் வருகை நடக்குது. அந்த சிந்துவெளி நாகரிகம் சுமேரிய நாகரிகத்தோட அந்த நேரம் 4 நாகரிகம் தான் இருந்துட்டு. சுமேரிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்திய நாகரிகம், மஞ்சள் நாகரிகம். அதெல்லாம் கிறிஸ்துக்கு முன் 1600ல எல்லாமே அழிஞ்சிருக்குது. என்ன ரீசன்டே தெரியாது. அதோட அந்த சிந்துவெளி நாகரிகத்தின்
வணிகங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சபடியா அதை பற்றி நான் ஒன்றும் கதைக்கல. தொடர்ந்தது பட்டிமன்றம். கனடாவில் தமிழ் வளர்கிறதா இல்லையா என்ற தலைப்பிற்கு எங்கு பிறந்து வளர்ந்தாலும் பேச்சாளர்களின் திறன்களே தெள்ளத் தெளிவாக தமிழ் வளர்கிறது என்ற தீர்ப்பை சபையோருக்கு அளித்தது. தமிழே அமுதே அழகிய மொழியே எனதுயிரே, தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் எனது தலை சாய்ந்த வணக்கம். இன்று கனடாவில் 4 லட்சத்துக்கும் மேலான தமிழ் மக்கள் வாழ்கின்றார்கள். வாழ்வது மட்டுமில்லாமல் தமது கல்வி, கலை, பண்பாடு, தலைமைத்துவம் போன்றவற்றிலும் தலை சிறந்து விளங்குகின்றனர். கனடாவில் தமிழ் மக்கள் தமிழன் என்று தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பல வழிகளில் தமது முயற்சிகளை முன்வைத்திருக்கிறார்கள். எத்தடைகள் வந்தாலும் அதை உணர்த்தெறியும் மனத்தையும் தமிழனுக்கு உண்டு. இந்நிலையில் இன்று கனடாவில் தமிழ் மொழி வளர்ந்து செல்கின்றதா, வளர்ந்து செல்லவில்லையா என்று கேள்வி எழுந்துள்ளது. இதனை விளக்கமாகவும் விவாதமாகவும் எடுத்துரைப்பதற்கு இரு அணிகளாக எனது சக நண்பர்கள் வந்துள்ளனர். ஜஸ்மினி ஆகிய நான் விவாத மேடை நடுவராக வந்துள்ளேன். ஓர் அணியினர் கனடாவில் தமிழ் மொழி வளர்ந்து செல்கின்றது என்றும் தலைப்பின் சார்பிலும், மற்ற அணியினர் அதற்கு எதிராகவும் விவாதிக்க வந்துள்ளனர். முதலில் அடுத்த தலைமுறைக்கு தமிழை எடுத்து செல்லப்படும் என வாதாட வருகிறார் லக்ஷா. லக்ஷா, எங்கே உங்கள் கருத்தை எடுத்துரையுங்கள். பட்டிமன்றத்தின் தீர்ப்பை போல வெளிநாட்டில் ஒளிரும் தமிழுக்கு சாட்சியாக அடுத்து இடம் பெற்றது வீரமான சிலம்பாட்டக் கலைஞரின் சிலம்பத்தை பற்றிய விளக்கமும் செய்முறையும். தொடர்ந்தது போட்டி நிகழ்ச்சி. கலகலப்பான நடுவரும் அதிரடியான மாணவர்களும் ஆரவாரமான பெற்றோர்களும் ஒன்று சேர்ந்து விளையாடும் இந்த தருணத்தில் சிரிப்புகள் பொங்க, கைதட்டல்கள் கொட்ட, இதயங்கள் இணைய, பொங்கலோ பொங்கல் என்ற பேரன்பான முழக்கம்தான் மனதில் ஒலிக்கிறது. Grabbing and going right away. It's about you have to answer a question once you grab the item. Okay? All right. Next question. Which day of Pongal is dedicated to thanking the sun god? Yes, that's correct. That's correct. Good job. Next question. What does the word Pongal literally mean? What does Pongal mean? Sweet rice. Sweet rice. That's not the right answer. Oh no. Okay, team 1, you have a chance to steal. Okay, wait. And then B team said something. B team, what was your answer? Pongal? That's correct. That's correct. Okay. Good job. Next question. Which animal is specially honored? Molly. I didn't even ask the whole question yet. Wow, you guys are fast.
இவ்வானந்தத்தோடு வள்ளுவரின் நன்றி மறப்பது நன்றன்று என்ற கூற்றை மறவாது நல் உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி சுவைமிகு பொங்கல் உண்டு மனநிறைவோடு நாங்களும் விடைபெற்றோம். And that was our last bit of today, but I'd like to call upon Mr. Rajan, my father, for the vote of thanks. இன்னைக்கு வந்து இந்த இவெண்ட்ல பங்கு பெற்றுறதுன்றது எங்களுக்கு தார உற்சாகம். நீங்கள் அதுக்கு முக்கியமா எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சிறப்பான முறையில நடந்ததுக்கு வெவ்வேறு ஆக்களோட உதவியல் ஒரு தரமே சங்கடப்படாமல் எல்லாரும் வந்து வெவ்வேறு விதத்துல உதவி செய்திருக்கிறீர்கள். வள்ளுவத்தின் பணிமனை பொங்கல் இனிதே நிறைவடைந்தது. வள்ளுவத்தின் பணிமனைக்காக நான் வாருணி. நன்றி, வணக்கம். பாக்கியே நல்ல ஒரு அழகாக சந்தோஷமா இருந்தது. நாம் என்ன சொல்றது, நல்ல அழகாக ஒரு மிக சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் இவ்வளோ ஒரு எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமா கொண்டாடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு see that we all are happy to see about this. இதுக்கு தொடர்ந்து நாங்கள் அடுத்த பார்க்க போகிற விஷயம் புதிர் வீடியோ. தமிழர் பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் மகத்தான திருநாளான பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காகவும், பொங்கல் என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, அது நம் பண்பாடு, உழைப்பு, இயற்கை மீதான நன்றியுணர்வு ஆகியவற்றின் வெளிப்பாடு. இதனை பறைசாற்றும் முகமாக எம் புதூர் வள்ளுவம் அமைப்பின் பொங்கல் விழாவானது 2026 ஆண்டு மாசி மாதம் 8ஆம் திகதி அன்று இடம்பெற்றது. முதல் நிகழ்வாக பொங்கலோ பொங்கல் என்ற பாடலுடன் பெண்கள் பொங்கல் பானையை சுற்றி நடனமாடி குதூகலமாக நிகழ்வை ஆரம்பித்தனர். வருகவே வருகவே வணங்கி பாடுகிறேன், வருகவே 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 வணங்கி பாடுகிறேன், வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம், அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம், வருகவே வருகவே வணங்கி பாடுகின்ற, வருகவே 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 வணங்கி பாடுகின்ற, வருகவே. கோடி கொளவ கோடி இது நம்மோட தமிழர் திருநாடு, ஆடி பாடி கூடு இது பொன்னான உழவர் திருநாடு, ஈரம் விளைஞ்ச மண்ணு அதில் இறங்கி உடடா விளையும்
ஊரு பசிய தீர்ப்போம் நம்ம விவசாயிதாரன். இது நம்மோட தமிழக திருநாடு. ஆடி பாடி கூடு, இது கண்ணால உழவர திருநாடு. இந்நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் தவிசாளர் திரு சிவஞான கோலலிங்கம் மற்றும் கதிரவழி மாதர் சங்க தலைவி மிதுரன் டிலோஜினி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்ததுடன் இந்நிகழ்வை செல்வி நிரோஜினி அருளானந்தம் தொகுத்து வழங்கினார். இந்த நிகழ்வுக்கு ஓர் சிகரம் வைத்தது போன்று திரு சண்முகநாதன் இரமணிகரன் அவர்களின் ஒழுங்கமைப்பில் மாணவர்களதும் பெற்றோர்களதும் 2026 ஆண்டு திருக்குறள் போட்டிக்கான சான்றிதழ்களும் பரிசில்களும் புதூர் வள்ளுவம் அமைப்பினால் வழங்கப்பட்டது. தொடர்ந்து எமது பொங்கல் நிகழ்வானது வரவேற்பு நடனம், செம்பு நடனம், திருக்குறள் ஒப்புவித்தல், விவசாயத்தின் முக்கியத்துவம் தொடர்பான நடனம் மற்றும் இளம் பெற்றோர் நடனம், விளையாட்டுகள் போன்ற பல நிகழ்வுகளால் வந்தோரை மகிழ்வித்தது. வள்ளுவம் குழுமத்தின் முழு ஒத்துழைப்புடன் 2026 ஆண்டு எம் புதூர் பொங்கல் விழாவானது வளமை போன்று கண்ணுக்கும் காதுக்கும் உணர்வுக்கும் மட்டுமன்றி நிறைவான உணவால் அனைவரையும் மகிழ்வித்தது. வள்ளுவத்துக்காக புதூரில் இருந்து நிரோஜினி அருளானந்தம். நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அது மாசில்லாம காத்து வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அது மாசில்லாம காக்க வேணுமே. விதைகள் எல்லாம் மடிவதை அல்ல, கருவறையால் இரவு மாறது, அந்த விதைகள் வளரும் தாயமானது. மனித உறவு மறைஞ்சு போகும், மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும். மனித உறவு மறைஞ்சு போகும், மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும். நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே, அதன் பணப்பெருக ஒழிச்சிடுவோமே. குற்றம் குப்பைய கூட நல்ல உறவோ மாற்றும், மண்ணின் தன்மை நமக்கு வேணுமே, அது கெடாம நாம பார்த்துக்கணுமே, அது கெடாம நாம பார்த்துக்கணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அது மாசில்லாம காக்க வேணுமே.
நன்றிகள் ரஞ்சனா, நன்றிகள். உங்களோட சிறிய வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். புதூர் தான் நாங்கள் ஊர்ல மட்டக்களப்பில் முதலாவதா தொடங்கின ஒரு ஒரு ப்ராஜெக்ட். இந்த புதூர் இதுல என்னென்றால் எனக்கு கிடைச்சது ஒரு படம் உண்டு. ஒரு ஓட்டோல ஒரு 3-4 சின்ன பிள்ளைகள் பழம் விற்கிற படம். அந்த இப்படி எங்கட ஊர்ல இப்படி சின்ன பிள்ளைகள் நின்று வீதியில நின்று பழம் விற்கினமேன்றது எனக்கு அது அதிசயமா இருந்தது. அப்ப அந்த படம் எங்க இருந்து வந்தேன்னு பார்த்து அதை தேடி போய்க்கலதான் எனக்கு இந்த புதூர் கம்யூனிட்டி இப்படி ஒரு ஆக்கள் இருக்கினம், இவைகள் சரியா கஷ்டப்பட்டு இவைகளுக்கு சரியான உதவிகள் கிடைக்காமல் இருக்குன்னு தெரிய வந்தது. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கணக்க விஷயங்களை நாங்கள் லேர்ன் பண்ணினோம் வள்ளுவம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி அவைகளுக்கு என்ன செய்தால் அவை நல்லா வருவினம் என்று இப்பவும் அறிஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா அறிஞ்சுதான் அவைகள் இப்ப இன்றைக்கு பார்க்க சந்தோஷமா இருக்குது. டெஃபினெட்லி எங்களோட ஸ்பான்சர்ஸ் தான் முக்கிய காரணம். அவை எல்லாரும் ஒரே மாதிரியான உடுப்புகள் போட்டு ஒரே இதுகள் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடினோம். என்ன எவ்வளவோ முன்னேறி இருக்கணும். இன்றைக்கு அவைகள் ஆங்கிலத்துல கதைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்ப எல்லாம் அவ்வளவுக்கு இருக்கிறது எனக்கு நல்ல சந்தோஷம். மற்ற கிராமங்களும் இப்படி பார்ப்பீங்க, டெஃபினெட்லி நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. ஸோ இது புதூர்ன்றது ஒரு கிராமம் நாங்கள் தொடங்கினது. இதுக்குள்ள கணக்க வெவ்வேறு விதமான சேவைகளை நாங்கள் செய்கிறோம். அதாவது முதியோருக்கு ஒரு கொஞ்சம் மாதம் அவை இந்த சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கறது. என்னென்னா அவைகளுக்கு ஒரு பென்ஷனோ ஒன்றும் இல்லை, வருமானம் இல்லை. அப்ப மாதம் அப்படி செய்கிறோம். இப்படி இளம் வயசுல சிலாக்கள் ஹஸ்பண்ட் மேர் இல்லாமல் இருக்கணும்னா அவைகளுக்கு உதவி செய்யறது. ஊறுபட்ட விதமான இதுகள். இரவில பிள்ளைகளுக்கு நல்ல போசாக்கான சாப்பாடு கிடைக்கணும்ன்றதுக்காக அவைகளுக்கு இரவில சாப்பாடு கொடுக்குறோம் அந்த கம்யூனிட்டி சென்டர்ல வச்சு. மற்றது படிப்பிக்கிறது அன்றைக்குள்ள நாங்க பள்ளிக்கூடத்து படிப்பித்தல படிப்பிக்கிற வேண்டியில்லை, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்குரிய ஆர்வத்தை உருவாக்குற நோக்கத்தோட அங்க எங்கட சென்டர்ல வச்சு அவைகளுக்கு படிப்பிக்கிறோம். ஸோ இது பிரீஃபா சொல்றேன், கணக்க கதைக்கையில அடுத்ததுக்கு போவோம். தேங்க்யூ. நன்றிகள் ரஞ்சனா, நன்றிகள். நாங்கள் ஒரே ஒரு ஸ்பீச்சை கொண்டு பார்த்து போட்டு நாங்கள் மறுபடியும் இந்த டாபிக் வருவோம். Good morning, everyone. My name is Dhanshalini. I'm a refugee living in Indonesia, and I have been a student in Valluvam for about 3 years. During my time here, I have grown not only academically, but also personally. Through the guidance of my teachers, I have improved my communication skills, my discipline, and my confidence. Valluvam has given me stability, knowledge, and hope for a brighter future. Today, I would like to talk about something that shapes our future, our families, and even our country: education. Education is more than just going to school, wearing a uniform, or passing exams. It is the foundation of our lives. It gives us knowledge, but more importantly, it teaches us how to think, how to solve problems, and how to make wise decisions. Imagine a world without education. Doctors would not know how to treat patients, engineers would not know how to build safe bridges, and teachers would not know how to guide the next generation. Education builds every profession. It creates opportunities. It turns dreams into plans and plans into reality. But education is not only about getting a job. It also shapes our character. In school, we learn discipline by meeting deadlines. We learn responsibility by completing our tasks. We learn respect by working with classmates from different backgrounds. Education helps us grow not only academically,
but also personally. Once Nelson Mandela said, education is the most powerful weapon which you can use to change the world. This quote shows us that education is not only about personal success, it has the power to create change in the society. When people are educated, they can improve their communities, stand up for what is right, and build a better future for everyone. For someone like me, education means stability. It means having the chance to stand on my own feet and contribute positively to society. It proves that our background doesn't define our future, our effort does. Of course, the journey is not always easy. There are struggles, stress, and moments of doubt, but every challenge makes us stronger. Failure is not the end, it is the part of learning and growing. In conclusion, education is the key to opportunity, confidence, and change. No matter where we come from, education gives us the power to shape our own future. Let us value it, work hard for it, and use it to create a better tomorrow. Thank you. அழகாக சொல்லியிருந்தாங்க. Education is a weapon that you can change the world and change anything in the society, anything in the world. மிக அழகாக சொல்லியிருந்தார்கள். ஸோ அடுத்ததாக நாங்கள் சிறிய வார்த்தைகள் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். ஃப்ரம் நளினி ஒரு சில வார்த்தைகள் about refugee life. நடந்த பிரச்சனைகளுக்கு பிறகு பல குடும்பங்கள் ஏதாவது ஒரு நாட்டுக்கு தப்பிடுவோம் என்று ஏதோ வழிகள்ல வந்து பல நாடுகள்ல ஆப்பிட்டு போயிருக்கணும். இண்டு வந்தனையும் அவைகளால திரும்பி போக முடியாம இருக்குது. ஆனா இதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா அவைகளை இன்னொரு நாட்டுக்கு எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விடயம். அது ஒரு சராசரி ஒரு சாதாரணமான ஒரு ஆளால செய்து கொள்ள முடியாத ஒரு விடயம். ஆனா அதே நேரத்துல அந்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்ததுல இருந்து ஒரு பிள்ளைன்ற வளர்ச்சியில கல்வி என்றது ஒரு பாடசாலை வாழ்க்கை என்றது அது அந்த பிள்ளைக்கு இரண்டாவது வீடு. அந்த இரண்டாவது வீட்டுல ஏற்படுகிற அந்த வளர்ச்சி முழுதுமே மட்டுப்படுத்தப்பட்டது. இப்ப தற்சமயம் ஓரளவுக்கு அவரவர் நாட்டிலேயே அவரவர் மொழியிலேயே கற்றுக்கொள்றதுக்குரிய வசதிகள் சில இடங்கள்ல ஏற்பட்டிருக்குது. ஆனால் இவ்வளவு காலமும் இத்தனை வருடங்களாக இந்த பிள்ளைகளுக்கு கல்வி இல்லாம இருந்தது. அந்த கல்வி இல்லாம இருந்தபடியா வள்ளுவம் என்ன செய்தது என்று சொல்லி சொன்னா, ஆசிரியர்கள் இதுல 2-3 ஆசிரியர் இருக்கணும். ஆசிரியர்களை புலம்பெயர்ந்து இருக்கிற ஆசிரியர்மார ஒருங்கிணைச்சு அவர்களினூடாக கணக்கு, விஞ்ஞானம், ஆங்கிலம் போன்ற பாடங்களை மாதிரி ஆங்கில வழி கல்வியை கற்பிச்சு கொண்டு வந்தாங்க. அதன் விளைவு இன்றைக்கு நீங்க பார்த்த இந்த பிள்ளை ஒரு 7-8 வயதுல இருந்து எங்களோட பயணம் செய்யற ஒரு பிள்ளை இன்றைக்கு பார்த்த அவட ஸ்பீச் உங்களுக்கு சொல்லி இருக்கும் வள்ளுவத்தின் வேலை திட்டம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு சொல்லி. இப்படி பல பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம். இந்தோனேஷியா, தாய்லாந்து, இப்ப மலேசியாவில் இருந்த ஒரு பிள்ளை தான் டான்ஸ் ஆடின. அவங்க தமிழ் படிப்பிக்கிறா. அருள்மலர் டீச்சர் இதுல இருக்கிறா. சுபசீலி டீச்சர் காலையில 5 மணிக்கு கிளம்பி பாடம் கற்பிப்பா. இந்த மாதிரி இந்த கல்வி திட்டத்தை நாங்க கொண்டு போறது எங்களிடம் அடுத்த சந்ததிக்கு அடுத்த தலைமுறைக்கு கல்வி என்ற ஒரு ஆயுதம் இருந்தா அவை தப்புவினம் என்று நாங்க நம்புறோம். ஏனென்றா அவை இன்னொரு நாட்டுல வந்தோ அல்லது திரும்பி இலங்கையில போயோ சேமிக்கிற அளவுக்கு அந்த இளம் தலைமுறை இல்லை. அதுபடியா இது சார்ந்து நிறைய விடயங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, நிறைய தரவுகள் இருக்கு, நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்குது. நீங்க எல்லாமே யூடியூப்லயும் பார்க்கலாம். எங்கள்கிட்ட நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா நாங்க பின்னுக்கு கதைக்கலாம். நன்றி எல்லாருக்கும். நன்றிகள், நிச்சயமாக நன்றிகள் நளினி ஆண்டிக்கு, நளினி ஆண்டிக்கு நிச்சயமாக நன்றிகள். அண்ட் அடுத்ததாக நாங்கள் அவளோடும் காத்திருக்கும் இருக்கிற டாபிக் வந்து பற்றி மன்றம். இத மாடரேட் பண்றதுக்கும் இதுக்குரிய ஜட்ஜாயும் வந்திருக்கிறது முனைவர் பொன்னையா விவேகானந்தன். அவருக்கு மிக்க நன்றி. போன வருஷம் வந்து எங்களுக்கு சிறப்பிச்சு தந்தவர். நாங்கள் எங்களோட முனைவர் பொன்னையா விவேகானந்தன்கிட்ட ஒப்படைப்பம் பொறுப்பை அவர் தொடரட்டு. நன்றி எல்லாருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இது போன்ற சிறந்த பணிகளை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றி.